ஸ்பீக் நைஸ் அண்ட் வைஸ். ஸ்பீக் நைஸ், பசந்தா பேசுவோம். அருமையா பேசுற பொம்பளை ஆட்களுக்கு விருப்பம். எஸ், இது தனி பாடம். சில ஆட்களுக்கு தனக்கு கோபம், சரியான கவலை. எனக்கு கோபம் வருது சார், எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள கஷ்டம். நான் இப்படி தாறுமாறா பேசுறேன், நான் பிள்ளையா பேசுறேன்னு எனக்கு விளங்குது, எனக்கு எப்படி என்ன செய்யணும் தெரியும். ஏன்னா அந்த 5 days கோர்ஸ்ல இன்ஷால்லா நெக்ஸ்ட் சாட்டர்டே 8 to 9:30 ஒவ்வொரு 5 சாட்டர்டேஸ் 8 to 9:30 நடக்கும். இந்த 5 daysல கோபம் வர்றது எப்படி கட்டுப்படுத்துறது, கோபம்னா என்ன, எப்படி இந்த கோபம் வரும், கோபத்துல கிளைகள், ஆங்கருக்கு கீழே பொறாமை, பெருமை, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ். இதெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி ஆதிக்கம் செலுத்தும், எனக்கு வர கோபத்தை எனக்கு ஏன் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த கோர்ஸ்ல நான் என்ன செய்வேன், கண்டினியூவாக பேசுவேன். ஸ்பெஷலாக அந்த எங்க மேனேஜ்மெண்ட் சைடு உண்டு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல சில விஷயத்தை படிக்கப்புறம் உங்களுக்கே விளங்கும், ஆஹா எனக்கு இதுதான் காரணம், இதனாலதான் எனக்கு கோபம் வருது. கோபம் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட உணர்ச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தல், கண்ட்ரோல் இல்லாம கோபம் வந்தா, எரிச்சல் வந்தா, பயம் வந்தா, பதட்டம் வந்தா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணல. சில ஆட்கள் அந்த மனப்பாய் இப்ப நிறைய அப்படித்தானே, டிவியை பார்த்து 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 கோவிட்ல ஆட்கள் மவுத்து இப்ப பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் மூக்கு அடிச்சாலும், தடுமலுக்கு மூக்கு அடிச்சாலும் மூச்சு எடுக்க கஷ்டமாயிருக்குமா, ஒரு மாதிரி மனப்பாயம் வந்துட்டோம். என்ன மௌத்தா போறணும், கொஞ்சம் நெஞ்சு பிடிச்சா என்னமோ தெரியாது, நெஞ்செல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்துட்டு மாமி வந்து கேட்பா, என்னமா ஒரு மாதிரி ஆயிக்கிறா, நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்குமாமா, மாமி ஒரு மாதிரி ஆயிக்க, அப்படியாம்மா நெஞ்சு சும்மா பிடிக்கிற மாதிரி இருக்குதா, ஓ மாமி மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குதா, ஓ மாமி கை மறுக்கிற மாதிரி இருக்குதா புள்ள, ஓ மாமி தலை சுத்துற மாதிரி இருக்குதா புள்ள, ஓ மாமி சக்தி வந்துச்சா புள்ள, ஓ மாமி எங்கட பெரியம்மா மௌத்தா போக்கல இப்படித்தான் இருந்துச்சு. அந்த மனுஷி வந்து என்னமோ மருந்து கொடுக்கறதுக்கு கேட்கிற கேள்வி மாதிரி கேட்டுட்டு, எங்கட பெரியம்மா மௌத்தா போக்கல இப்படித்தான் இருந்துச்சு, இந்த போக்கல இவளுக்கு சும்மே ஹார்ட் அட்டாக் வந்து. சோ இன்றைக்கு பொம்பளை புள்ளே சும்மா பயம், மனசுக்கு சரியான பயம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். மரணம் வரும் நேரம் மட்டும்தான் மரணம் வரும். என்னத்தை பயந்து அவசரப்படுத்தி மரணத்தை எடுக்க இயலாது. என்னத்தை பிளான் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சு மரணத்தை லேட் ஆக்கவும் இயலாது. அந்த நிலைமை எங்களுக்கு வந்து எங்களோட ரூஹு கைப்பற்ற வரைக்கும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். என்ன மாதிரி ஒரு ஹேபிட்ஸ், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் என் லைஃபை ஸ்ட்ராங்காக வச்சு கொள்ளும்ன்ற பாடத்தை நான் என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிளாஸ்ல அழகாக நான் படிப்பிப்பேன். பிள்ளைகள் நல்ல விலையும் கொள்ளணும். ஸோ நிதானமாக பேசுறது, அருமையாக பேசுறது, இந்த பேச்சு எப்படி நான் மோடிஃபை பண்ணேன். இப்ப நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா உண்மை சொல்லுவாங்க, வந்தவங்களோட கொஞ்சம் வந்து பேசேன், வாவேன் வந்து பேசேன், கொஞ்சம் வந்து கதை என்ன வீட்டுக்கு ஆட்கள் வந்தா கொஞ்சம் என்னான்னு பேசேன், சலாம் சொன்னேன், பேசேன் இது சொல்லும். என்னத்த பேச எனக்கு என்னன்னு தெரியும், நான் என்னத்த உட்காந்து பேசிக்கிட்டீங்க அப்படி வந்து வாங்க சோமாய்க்கிற ஆண்டி, சோமாய்க்கிறீங்க ஆண்டி, வீட்டுல மழையா, அப்படியா ஆண்டி, ஒரே ஓட்டம் வீட்டுல. இப்ப மரம் அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா உங்களோட பிள்ளைகள் பேசுறேயும் இல்லை, போக்குல வந்து ஆண்டி போறீங்களா அல்ல அவள் வாங்க ஆண்டி, மரம் வீட்டுக்கு போ. இந்த பிள்ளைகிட்ட வந்து கேட்டா சொல்லும், எனக்கு எப்படி பேசன்னு விளங்குது, இவங்களோட என்னத்த பேச சொல்றீங்க, எனக்கு இவங்களோட நான் என்ன பேசுறேன், அவங்களோட பேசுறேன், நானும் என்ன பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் எப்படி பேசுறது என்ற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவேன். என்னதுக்கு நான் செல்லால் சொல்லி நீங்க சொல்லி கொடுத்த போற இந்த புள்ளியோட வாயை மூடையில வாரவங்களோட எல்லாம் நல்லா வள 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 வளன்னு பேசுறா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தா எங்க கூட மகளை காணும், அவன் நல்லா பேசுவாள், நல்லா கழிச்சு கொண்டிருப்பாள், எங்க அவளை காணும்னு கேட்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆட்களோட எப்படி பேசுறது, எப்படி கதைக்கிறன்ற விஷயங்கள் இருக்கு. அதுக்கு சொல்ல லைஃப் ஸ்கில்ஸ், இது எப்படி ஆட்களோட பேசுறது, எப்படி கதைக்கிற மனுஷனோட. இப்போ நாங்கள் ஸ்டாஃபுக்கு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு சொல்லி கொடுப்போம், ஸ்டாஃபோட நீங்கள் எப்படி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியில் ஒரு 10 பேரோட சண்டை பிடிச்சு வந்து நிற்பேன். பஸ்ஸை பிடிக்காது, அந்த ஆப்ரேஷன் மேனேஜரை பிடிக்காது, அவங்ககிட்ட ஒவ்வொருத்தரையும் பிடிக்காது, எல்லாரையும் ஏசி தான். சில ஆட்களுக்கு எல்லாரும் நல்ல முகபத் நக்கல் அடிச்சுக்கொண்டு பேசிக்கணும். அது எப்படி பிஆர், பர்சனல் ரிலேஷன், எல்லாரோடய எப்படி மனசுல இடம் பிடிக்கிறது என்ற சப்ஜெக்ட். ஸோ அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம், அருமையாக பேசுறது தான் இந்த உலகத்துல யாருமே என்ன செய்வாங்க, விரும்புவாங்க.